ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே சேலரி போட்டிருக்கான், ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி போட்டிருக்கான். ஸோ அதனால் சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு வீட்டில் அப்பா அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன், கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதே ஒரு கண்டென்ட் எடுத்து இந்த வாரம் போட்டுடலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன். இப்போ பாடி எஸ்டேட் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் இன்ட்ரோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி 16 சப்ஸ்கிரைபர்ஸ். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா 400 வியூஸ் ப்ளஸ் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் அவங்கள ரிவ்யூஸ்லாம் சொல்லியிருந்தீங்க, நல்லாயிருக்கு வீடியோ. சில பேர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அதை ப்ரொசெஸ் பண்ணி இந்த வீடியோ நல்லா பண்ணுவோம். ஆக்சுவலி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஹெட்மவுண்ட் பைக்கில் மவுண்ட் பண்ண போகிறேன்னு. அதை பண்ணி தான் பேசிகிட்ருக்கேன், பென்சில் எடுத்து பேசிகிட்ருக்கேன். ஸோ நம்ம போய்கிட்டே பேசுவோம், ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். இப்படி வச்சா வீடியோ லைட்டாக இப்படி போகுது, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சா மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்படியே போகிறேன், கம்மி பண்ணுறேன். இது ஒரு டெஸ்டிங் வீடியோவை கூட வச்சுருந்தேன் நீங்கள். டெஸ்டிங் வீடியோ இது ஓகேவாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் இப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ஐ திங்க் செல்ஃபியில் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கம்பேர்ட் டு பேக்கில். நாளைக்கு பேக்கில் வச்சு சும்மா ஓட்டி பார்த்தேன், சுத்தமாக ஒன்றுமே தெரியல. அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு இடத்துக்கு. இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் இருக்குது, இந்த பிரிட்ஜை சுற்றிட்டு நம்ம அப்படியே இந்த சைடு அப்படியே உள்ளே போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் மதர் செக்ஷனுக்கு வந்தாச்சு. தனியாக இருக்கிறனால ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இப்போ இவங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸு பிடிக்குன்னு தெரில. ஸோ லெட்ஸ் சீ, ஏதாவது நல்ல டிசைன்ஸாக இருந்தால் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இது நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு, கன்ஃபார்மாக தெரில. இந்த ட்ரெஸ் இருக்குல்ல, இது எடுத்து வச்சுருக்கேன், பார்ப்போம். நீ அடுத்து எங்கள் அப்பாவுக்கு வேறு எடுக்கணும். அப்பாவுக்கு என்ன சைஸும் கூட தெரில, அதான் எடுத்துகிட்டு வரேன் கைஸ். யோ ப்ரூஸ், இந்த செக்ஷனுக்கு வந்திருக்கேன். இந்த செக்ஷன் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இந்த செக்ஷன் ஏதாச்சும் ஒரு நல்ல, ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் தான் பார்த்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு எப்படி அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில. இதுவும் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது, பார்ப்போம். வேறு தான் நல்ல செலெக்ஷன், நல்ல கலர். நான் எடுத்துகிட்டு சொல்கிறேன் கைஸா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா பக்கம் பாக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. இதுதான் செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 4th ஃப்ளோருக்கு போக வேண்டியதான் கைஸ். ஸோ கைஸ், இப்போ டேட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. சைஸு 42 44 ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது. டைட் ஆயிடுச்சுன்னா தப்பாயிடும். 42 இதில் 40 சைஸ் தான் இருக்குது. சைஸ் 42. ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ பாய்ஸ், திஸ் இஸ் தி ஷர்ட் ஐ சோஸ் ஃபார் மை டேட். இந்த ஷர்ட்டும் பிங்க் சாரியும் தெரில. சைஸ் 44 இருக்குது. பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ அதனால் இந்த ஷர்ட் எடுத்துருக்கேன். எதுக்கு எங்கள் அக்காவுக்கு இதை டபுள் செக் பண்ணிக்கிறேன். ஓகேனா பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ கைஸ், இப்போ ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சு. இனி அடுத்து வீட்டுக்கு தான் போகணும். ஆனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ நான் இது கையில் இப்படி வச்சுருக்கேன், அதுதான் பிரச்சனை. பேக்கில் போட முடியல, இடம் பத்தலை. இப்போ கையில் வச்சுருக்கேன், எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன்னு தெரில. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கடை ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்து காட்டுறேன் அந்த கடையை. அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சம்வேர் மொகப்பேர் அயனம்பாக்கம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி
எனக்கு வர்த்தாக இருந்தது ப்ரோ. 200 ருபீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து பொறுமையாக ஓட்டின்னு போயிட்டுருக்கேன். இல்லை சவுண்டு கேட்குதானு தெரில, பொறுமையாக தான் போகணும். ஃபேனு செம்ம ஃபாஸ்ட்டு, கீழே விழாமல் இருக்கணும். பொறுமையாக போயிட்டுருக்கேன். இன்னும் இங்கேருந்து எங்கள் வீடு ஒரு இன்டென்ஷனலாக என்னன்னு தெரில ஸ்டாண்ட் எடுக்காமல் வந்திருக்கேன். ஸ்டாண்ட் எடுக்காமல் வந்து அதே டைமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோனும் அந்த மவுண்ட்டு லூஸ் ஆகிடுச்சு. ரெண்டுமே கலந்து அங்கே ஒரு ஃபன் ஆகிட்டுருக்கோம். நல்லா எதுவும் ஆகலை, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ நான் அந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து செம்மையாக இருக்கும், வறுத்தாக இருக்கும். எனக்கு வறுத்தாக இருந்தது, 2 பேர் சாப்பிட்லாம். ஆனால் உள்ளே வந்து அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல, ஷைன்னு சொல்ல முடியாது. ஹெல்மெட் இருந்தது கையில். நான் வந்து திங்க் பண்ணி போனது வேறு மாதிரி, ஆனால் இங்கே வேறு மாதிரி நடந்துச்சு. என்ன பையனா கரெக்டாக வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். இது வேறு ஆடிக்கிட்டே இருக்குது. பேக்கையும் பார்க்கணும், ஃபோனையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. சிக்னல் க்ராஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கையில் வந்து இதை பிடிச்சிட்டு கூட ஓட்டலாம். எனக்கு எப்படின்னு தெரியல, சவுண்டு உங்களுக்கு கரெக்டாக கேட்குதா? மைக் வந்து முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். போன வாட்டி திவாகர்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் சொன்னான் மைக்கு கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசு, ஒன்றும் கேட்க மாட்டேங்குதுன்னு. நான் ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்கேன், ஹெல்மெட்டுக்குள்ளே பார்த்தாலே தெரியும், பக்கத்தில் தான் வச்சுருக்கேன் மைக்கு. பேசுகிறது கேட்குதா? வீட்டுக்கு போய் தான் எடிட்டில் தான் பார்க்கணும். இது கொஞ்சம் ஹைட்டு இருந்திருந்த, கொஞ்சம் மேலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பக்காவாக இருந்திருக்கும், ஃபிட்டாக இருந்திருக்கும். ஆனால் இது மட்டும் அது இருந்ததுன்னா என் ஷோலியே முடிஞ்சது, வந்து எடுத்ததே வேஸ்ட்டாக போயிருக்கும். செல்ஃபி எடுக்கிறது வந்து ஓரளவுக்கு ரீசெண்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபோனில் சார்ஜ் இருக்கான்னு தெரில, மெமரி இருக்கான்னு தெரில. நான் போன வாட்டி இந்த கைஸ் சத்தியமாக சொல்கிறேன், இப்போவே சொல்லிடுறேன், அவனை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இந்த கே கம்யூனிட்டி எல்ஜிபிடிக்குலாம் இருக்குல்ல, தயவு செஞ்சு சொல்கிறேன், அதுக்கெலாம் மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ண. நான் சப்போர்ட் தான் பண்ணேன், எனக்கே அது பேக்லாஷ் ஆகிடுச்சு கடைசியில். அது ஒவ்வொருத்தர் விருப்பம். நான் பர்சனலாக கேட்டால் நான் யாரையும் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அவன் ஆம்பளையாக இருக்கான் ஆம்பளையாக இருங்க, பொம்பளையாக இருக்கான் பொம்பளையாக இருங்க. எனக்கு அப்படி தான், உனக்கு அப்படி தான், என் மனசுக்குள்ளே அப்படி தோணுது. அது தெரில, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நான் தெரியாமல் சப்போர்ட் பண்ண போயிட்டு ஃபஸ்ட்டு ஹேட்டராக இருந்தேன். அது தற்கொலை காலம், அப்போது சின்ன வயசில் ஹேட்டராக இருந்தேன். அப்புறம் சரி புரிஞ்சுக்கிட்டேன், ஒவ்வொருத்தரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணால் அதே அட்வான்டேஜாக எடுத்துக்கிறானுங்க. அது ஒரு பெரிய கதை. நான் வந்து அது தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன், பேக்லாஷ்ன்னு சொல்லிட்டு. எல்ஜிபிடிக்யூ சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் எல்ஜிபிடிக்யூ, சப்போர்ட்டிங் எல்ஜிபிடிக்யூன்னு போடுறேன். எல்லோரும் அப்படி கிடையாது, ஆனால் ஒரு சில பேர் இருக்கானுங்க அந்த மாதிரி தற்குறி நாயங்களாக இருக்கானுங்க. அவனுங்களாலே மொத்த கம்யூனிட்டிக்கும் வந்து கெட்ட பேர் தான். எஸ்கேட் வந்தாச்சு கைஸ், அம்பத்தூர் எஸ்கேட் வந்தாச்சு. எஸ்கேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல. நான் இன்ட்ரோ எடுக்கும்போது இது இன்ட்ரோ நல்ல இன்ட்ரோவா கெட்ட இன்ட்ரோவான்னு தெரில. இன்ட்ரோ எடுக்கும்போது வந்த இடம் இன்னும் வரல, வந்துடும், கூடி சீக்கிரம் வந்துடும். ஐயோ போலீஸ்காரர் இருக்காரு. ये कंटेंट है भाई, कंटेंट. அடிச்சு தூக்கிடுவோமா?
ஃபக் மேன். துணி இருக்காத மறந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். அப்படியே எனக்கு மேலே அப்படியே அடிக்குது. கைஸ், நம்ம எப்போவுமே பார்க்குற இன்ட்ரோ ஏரியா இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்படி பேசுகிறதா கரெக்டாக இருக்குது. லைக் இப்படி பேசுகிறதா லிட்ரலி கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் எப்பவுமே ஃப்ரண்ட்டில் உட்காந்து இப்படி நார்மலாக உட்காந்து ஓட்டும்போது கொஞ்சம் கீழியாக இருக்குது. கொஞ்சம் பேக்கில் வந்துட்டோன்னா கரெக்டாக இருக்குது. என்னால் ஒரு கையில் விட்டு ஓட்டுறதுக்கும் பயமாக தான் இருக்குது. இவங்க திடீர்னு லெஃப்ட்லேருந்து ரைட்டு வரானுங்க, ரைட்லேருந்து லெஃப்ட்டு போகிறானுங்க, இண்டிகேட்டர் போட மாட்டுறாங்க, கையை காட்டுற மாட்டுறானுங்க. அவார்டுக்கு இஷ்ட புன்னகைக்கு வந்துக்கினே இருக்கானுங்க. பேக்கில் வேறு ஒரு கார் வருது, காருக்கு வழி விடுவோம். போங்க ப்ரோ, போங்க போங்க ப்ரோ. அதான் காருக்காரர் போயிட்டாரு. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் இப்போ பேசுகிறது மேபி காற்றடிக்கும், எனக்கே தெரியுது. ஆனால் மூடிக்கிட்டு ஹெல்மெட்டோட இதை மூடிக்கிட்டு பேசுனேன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நைட் டைமில் எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே போனோம், என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சர்ப்ரைஸ் வேறு. ஸோ ஒன்றும் இல்லை, நான் எதுவும் சொல்ல. சர்ப்ரைஸ் கிளம்ப இருக்கணும். ஸோ பிரியாணி கடைக்கு பக்கத்தில் வந்தாச்சு கைஸ். கூடிய விரைவில் அந்த இடத்துக்கு போயிடுவோம். போனதுக்கப்புறம் காட்டுற அந்த கடை பேர் மதராஸ் பிரியாணி. ஸோ போன வாட்டி என் பர்த்டேக்கு வந்து என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணான். அப்போதுலேருந்து பிரியாணி வாங்கினாலே எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி இங்கே தான் வந்து வாங்கிறது. செம வறுத்து ப்ரோ. ஐ ஹோப் இது வந்து ஷேக் ஆகாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு போன வாட்டி நான் சும்மா டெஸ்ட் பண்ணும்போது ஆப்போசிட் சைடு இப்போ செல்ஃபியில் இருக்குல்ல, அந்த சைடு வச்சுட்டு நான் வந்து ஷூட் பண்ணேன். நல்லா கரகரகரன்னு ஆடிச்சு. இப்போ பார்க்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அவுட்புட்டில் எப்படி வரும்னு தெரில. Okay, this is the thing I wanted and I got it. ஸோ இதுக்கப்புறம் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சர்ப்ரைஸுக்கு அவனோட ஃபோன்லேருந்து வீடியோ எடுக்க சொல்லணும். நான் இப்போ கன்ஃபார்ம் ஃபோனுன்னா தெரிஞ்சிடும், இதை தான் எடுத்துகிட்டு போகிறேன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் ஏதோ சர்ப்ரைஸுன்னு. பார்ப்போம். சரி, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு என் தம்பி ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் பண்ண அனுப்பி வரேன் கைஸ். பை பாய், டேக் கேர். ரொம்ப பதட்டமாவே வச்சுட்டாங்கப்பா. இப்போ தான் வீடியோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி முடித்தேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்தது எனக்கு. ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் இந்த மூமெண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இந்த லைஃப் டைம் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ கூடவே 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போகும். எனக்கே தெரியுது எடிட் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கேமரா வந்து கொஞ்சம் மேலே வச்சுருக்கணும், அது கொஞ்சம் கீழே இதுதான் தெரியுது எனக்கு. கேமரா கொஞ்சம் மேலே வைக்கணும். அப்புறம் வண்டி ஓட்டும்போது பேசும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பேசணும், ஸ்லோவாக வண்டியை ஓட்டிகிட்டு பேசணும். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோவாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே போவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து மேபி நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து 3 AM சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.